கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3 வசனம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழும்போது நாமும் கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் அடிக்கப்பட்டு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறது போல நாமும் இந்த உலகத்தை மேற்கொண்டு நமக்கு அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு அவர் ஆலோசனையின்படி நடந்து பிசாசின் கிரியைகளை ஜெயித்து பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்குகிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாமும் ஜெயம் கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெயம் கொள்ளும்போது அவரோடு கூட நித்தியமாக நாம் என்றென்றும் ஜீவிக்க முடியும். ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். வேத வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் விரும்புகிறபடி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும்போது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். சர்வாயுத வஸ்திரத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தையின்படி நடப்போம். உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிப்போம். அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்காரும்படி அவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படிக்கு நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பயந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒரே இருதயத்தோடும் ஒரு மனதோடும் நாங்கள் ஜீவிக்க உமக்கு உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.